எல்லா கூட்டணி கட்சி தலைவருடைய பேச்சில் ஒரு வரி கூட நீக்கிறது இல்லை. என்னுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா நேற்று நீக்கிறாங்க, முதல் நாளும் நீக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த 80,000 கோடி சொத்து மீட்கணும்னு நான் பேசுகிற விஷயத்தை குறித்து எனக்கு கொலை மிரட்டல் இருக்குது அப்படின்றேன். அது சொல்கிறார், நீங்கள் மாற்ற 19 உங்களுக்கு கொலை மிரட்டலுக்கெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அப்படி நீக்கிட்டு போகிறார் பேரவைத் தலைவர். அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு ஹவுஸில் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குன்னு நான் சொல்கிறத கூட ஓகே மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன ஒரு கூட்டணி கட்சி தலைவர் உங்களுக்கு கொலை மிரட்டல் இருக்குங்க அப்படின்னு, அது யாரால இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கணும், பாதுகாப்பு தரன்ற ஒரு வார்த்தை கூட நேற்றுக்கு அமைச்சர் மூத்த அமைச்சர்கிட்ட வரல. அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு மூத்த அமைச்சர்கிட்ட அவருடைய இருக்கைக்கு போய் இந்த மாதிரி நடக்கிற நிகழ்வுகள்லாம் என் காதுக்கு வர செய்யலாம் எனக்கு அவ்வளோ நல்லதாக படலை, அதனால் நீங்கள் சிஎம்கிட்ட தகவலை சொல்லிடுங்க, நான் வந்து பதவி விலகிறேன் அந்த முடிவுக்கே வந்து. ஆமாம், அந்த முடிவுக்கே வந்துட்டு இன்னைக்கு காலையில் போய் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அந்த அந்த செய்தி யாருக்கு எப்படி சொல்லப்பட்டது, எப்படி தெரிந்தது அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனாலவே காலையிலேருந்து எல்லாரும் என் மேலே கொஞ்சம் ஒரே கடுகடுன்னு தான் இருந்தாங்க.